ஆட்சியை தூக்கி பிடிக்கிறது அது கூட்டணி சேர்ந்த கட்சிகள் தான். ஒரு ஆட்சிக்கு நல்ல பெயர் இருந்தா அந்த நல்ல பெயரோடு அந்த கட்சியோடு இணைந்த கட்சிகளும் வலுப்படுவாங்க. ஆனா அது இவர்கள் மக்களுடைய விரோதம் வெறுப்பு எல்லாம் சேர்ந்து அந்த கட்சிகளும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் மூலமாக பார்க்கப்படும். அந்த கூட்டணி கட்சி எத்தனை கூட்டணி கட்சிகள் தாக்கி பிடித்தாலும் இந்த ஆட்சியை நிச்சயமாக யாராலும் காப்பாற்ற முடியாது. மக்கள் இந்த ஆட்சியை வெளியாட்சியை வீட்டுக்கு நிறுத்தி அம்மாவின் ஆட்சியை நாங்கள் எடப்பாடி தலைமையில் அமைப்பார்கள் என்பதுதான் இன்றைக்குள்ள நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு அது திமுகவோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க இன்னைக்கு பதவி இருக்காங்க. இன்னும் கவுண்டவுன் அவர் சொல்றாரு, டெல்லிக்கு நாங்க இது அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீராப்பு வசனம் எல்லாம் பேசலாலும் இன்னைக்கு அவங்களை கவுண்டவுன் துவங்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இன்னைக்கு இந்த கோடை மாநிலத்தில் ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் வந்து எத்தனை அமைச்சர்கள் வந்து வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கெல்லாம் வெளியே வருகிறது, இது நாடு பார்க்க போகிறது. எனவே இவருடைய உண்மையான முகம் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வருகின்ற நேரத்தில் தான் நம்ம தேர்தல் சந்திக்க போறோம். இந்த இப்படி பல வகையில் பார்த்தா நமக்கு தேர்தல் மிக சாதகமாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.